ஒரிஜினல் டேஸ்டியான நோன்பு கஞ்சி வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ பிரியாணி குருணை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சிடலாம். ஒரு குக்கரில் 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் 2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் அரிஞ்சு அதையும் போட்டுடலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போனதும் 3 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, கொஞ்சம் புதினா மல்லி போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இதுக்கு நெய் வேண்டாம், நம்ம பிரியாணி குருணை போடுறதுனால நல்லா மணமாக இருக்கும். நம்ம எந்த கப்புக்கு அரிசி அளந்தோமோ அந்த கப்புக்கு 1 கப்பு அரிசி 4 கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு அரிசியும் போட்டு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். நல்லா வெந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும். கொஞ்சம் சுடு தண்ணி நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு மெயினானது ஒரு தேங்காவை 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு குறன்னு அரைச்சி வச்சுக்கலாம். அதையும் ஊற்றி அந்த சுடு தண்ணியை ஊற்றி தேவையான அளவு கஞ்சி பதம் வந்தது இறக்கிக்கலாம். டேஸ்டியான ஒரு நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பருப்பு வடை கூட போட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும்.